துணையா இருக்கும்னு நான் நம்புறேன். கவிதை கேட்டாங்க. உடனே நான் எழுதின கவிதையில எனக்கு இன்னொரு கவிதை ஞாபகம் வருது. எழுதியது யாருன்னு நினைவுல இல்ல. அது ஒரு அழகான கவிதை. கூழாங்கற்கள் எந்த ஆபரணங்களையும் சேருவதற்காக காத்திருப்பவை அல்ல. கூழாங்கற்கள் எந்த ஆபரணங்களையும் சேருவதற்காக காத்திருப்பவை அல்ல. மலைகளில் பிறந்து நதிகளின் உயரம் குறைந்தால் தட்டான்கள் இளைப்பாற்றி பின்னர் ஒரு நாளில் ஒரு குழந்தையின் கையில் விளையாட்டு பொருளாய் கூட சேரலாம். மற்றபடி அவை மலைகளின் செய்தியை கடலுக்கு கொண்டு செல்லும் நெடும் பயணிகள். அவை மலைகளின் செய்தியை கடலுக்கு கொண்டு செல்லும் நெடும் பயணிகள். பயணிப்பதாலேயே அழகாகும் கூழாங்கற்களை தவிர பயணிப்பதின் சுவையை வேறு யாரிடம் கேட்டுவிட முடியும் அப்படின்னு அந்த கவிதை துணையா இருக்கும்னு நான் நம்புறேன். கவிதை கேட்டாங்க. உடனே நான் எழுதின கவிதையில எனக்கு இன்னொரு கவிதை ஞாபகம் வருது. எழுதியது யாருன்னு நினைவுல இல்ல. அது ஒரு அழகான கவிதை. கூழாங்கற்கள் எந்த ஆபரணங்களையும் சேருவதற்காக காத்திருப்பவை அல்ல. கூழாங்கற்கள் எந்த ஆபரணங்களையும் சேருவதற்காக காத்திருப்பவை அல்ல. மலைகளில் பிறந்து நதிகளின் உயரம் குறைந்தால் தட்டான்கள் இளைப்பாற்றி பின்னர் ஒரு நாளில் ஒரு குழந்தையின் கையில் விளையாட்டு பொருளாய் கூட சேரலாம். மற்றபடி அவை மலைகளின் செய்தியை கடலுக்கு கொண்டு செல்லும் நெடும் பயணிகள். அவை மலைகளின் செய்தியை கடலுக்கு கொண்டு செல்லும் நெடும் பயணிகள். பயணிப்பதாலேயே அழகாகும் கூழாங்கற்களை தவிர பயணிப்பதின் சுவையை வேறு யாரிடம் கேட்டுவிட முடியும் அப்படின்னு அந்த கவிதை துணையா இருக்கும்னு நான் நம்புறேன். கவிதை கேட்டாங்க. உடனே நான் எழுதின கவிதையில எனக்கு இன்னொரு கவிதை ஞாபகம் வருது. எழுதியது யாருன்னு நினைவுல இல்ல. அது ஒரு